ராம்சார்ங்கிறது இஸ் அ சிட்டி இன் ஈரான். இங்க மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல என்ன ஃபைனல் ஆச்சு? ராம்சார் கன்வென்ஷன் ஃபைனல் ஆச்சு. பொதுவா கன்வென்ஷன் அப்படின்னா உடன்படிக்கை. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? உடன்படிக்கை. என்ன பேசி முடிவு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, உலகத்துல இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாக்கணும். ஈரநிலம்னா என்ன? ரொம்ப ஈரமா இருக்குமா சார்? ஈரநிலங்கள்னாலே எதெல்லாம் ஈரமா இருக்கும்? ஒரு நிலப்பகுதியில தண்ணி இருக்குனாலே அது ஈரநிலம் தான். அப்ப எதெல்லாம் ஈரநிலம்? லேக், ஏரி, பாண்ட், சரியா? சொல்லல, குளம், கம்மாயி, அது அந்த மாதிரி சொல்றோம் பாத்தீங்களா? ஆமா, ஏரி, சரிங்களா? இது எல்லாமே என்ன சொல்றோம் நம்ம? we can swamp, சதுப்பு பகுதிகள், சரிங்களா? ஸ்வாம்ப், இது எல்லாமே என்னதான்? we call it as wetlands. ஏன் அதை பாதுகாக்கணும்? ஆற பாதுகாக்கணும் கேள்விப்பட்டிருக்கோம், மழையை பாதுகாக்கணும் கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்கு ஈரநிலங்களை பாதுகாக்கணும்? பிகாஸ் ஈரநிலங்கள் ஆக்ட் அஸ் a sponge and it act as a reservoir. இது ரிசர்வ் பண்ணும். எதனா? தண்ணியை ரிசர்வ் பண்ணும், ஈரத்தை ரிசர்வ் பண்ணும், நிலத்தடி நீரை அதிகரிக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி, பூமியில இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸ்பாஞ்ச் என்ன பண்ணும்? தண்ணியை உறிஞ்சிக்குமா? அந்த மாதிரி நிலத்துல தண்ணியை உறிஞ்சிக்க இது உதவுது. அது மூலியமா என்ன ஆகும்? கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் மட்டம் ரீசார்ஜ் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? தண்ணியை உறிஞ்சதுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறதுனால ஃப்ளட் வராது. என்ன வராது? ஃப்ளட் வராது. அங்கங்க மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி எதுக்கு ஊருக்குள்ள வரப்போகுது? இல்ல ஊருக்குள்ள வர தண்ணி கூட டக்குன்னு எல்லாம் என்ன ஓடி போய் அந்த ஏரி கம்மாயில விழுந்துரும். கரெக்ட் தானே? சரி, இது என்ன பண்ணணும்? இது அப்படியே கண்டுக்காம இயற்கையிலே உருவாகுமான்னு கேட்டா இயற்கையிலே உருவாகும். குழியா இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கி நிக்க போகுது, அவ்வளவுதானே. ஏரின்னா என்ன? கம்மாயின்னா என்ன? பேசிக்கலா அது என்னது? ஒரு குழி. அந்த இடத்துல குழியா இருக்கு, தண்ணி தேங்குது, அவ்வளவுதானே. வேற என்னத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஏரி என்னப்பா? குழி தானே. குழியா இருக்கு சார், தண்ணி தேங்கி நிக்குதுங்க, அவ்வளவுதான். ஏரி பெருசா இருந்தா ஏரி, சின்னதா இருந்தா குளம், லேக் அண்ட் பாண்ட், அப்படித்தானே? ஆமா. அப்போ அதுல என்ன ஆகும்னா உப்பு படிக்கும்ல. எந்த தண்ணியா இருந்தாலும் உப்பு படிக்கும். நம்ம மேல வீட்டுக்கு மேல இருக்கிற சின்டெக்ஸ் தொட்டில படிக்கலையா? சின்டெக்ஸ் தொட்டில படியுதுல, அதுக்கு பேர் என்ன? உப்பு படிக்கிறதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல? சில்டேஷன். அப்படி சில்டேஷன் நடந்துச்சுன்னா குழி என்ன ஆயிடும்? ஒரு கட்டத்துல குழி மூடிடும். ஆமா தானே? உப்பு படிச்சுட்டே போனா குழி மூடிடுமா? அப்ப தண்ணி கம்மியா நிக்குமா அதிகமா நிக்குமா? கம்மியா நிக்கும். அப்ப தண்ணி என்ன ஆகும்? அவுட் ஃப்ளோ ஆயிடும், அந்த இடத்துல நிக்காது. அப்ப ஏரிகள் நிரந்தரமானவே கிடையாது. லேக்ஸ் ஆர் நாட் பர்மனன்ட், தே ஆர் டெம்பரரி. ஜியாலஜிக்கல் ஸ்கேல்ல பூமியோடைய வயதுல ஏரிகள் பொதுவா 500ல இருந்து 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீண்டும் மீண்டும் உருவாகிட்டே இருக்கும், புது புது இடங்கள்ல. எங்க உருவாகும்னா பேசிக்கலி இட் ஃபார்ம்ஸ் இந்த சின்க்ளைன்ஸ். சின்க்ளைன் அப்படின்னா கீழ்முகடு. அதாவது குழி, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா குழிகள்ல சின்க்ளைன். எங்கெங்கெல்லாம் பூமியில சின்க்ளைன்ஸ் இருக்கோ, கீழ்முகடு அப்படி குவிஞ்சிருக்கோ, அந்த இடம்லாம் தண்ணி தேங்கும், அந்த இடம் நிரம்பிடும், உப்பு படிஞ்சு நிரம்பிடும். அப்புறம் அந்த இடத்துல ஏரி காணாம போயிடும். இந்த மாதிரி நிறைய ஜியாலஜிக்கல் ஸ்கேல், புவியுடைய அளவுல அடிக்கடி இந்த மாதிரி என்ன ஆகும்? ஏரிகள் உருவாகுவது, அழிவது, உருவாகுவதுன்னு இருக்கும். ஏரிகள் நிரந்தரமானவை கிடையாது. ஒரு இடத்துல ஏரி பாக்குறீங்கன்னா அப்படியே இருக்கணும் 500-1000 வருஷம். அதனால உன் வயசுல தெரியாது ஒன்னும். நம்மளுடைய மனித வயதுல நம்ம என்ன பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது. இப்ப இது டீசில்டேஷன் நமக்கு என்ன தேவை? அந்த இடம் அழிஞ்சு போயிடக்கூடாது. அப்ப நம்ம சில்டேஷனை கம்மி பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? தூர்வார. டீசில்டேஷன். தமிழ்ல என்ன சொல்லலாம்? தமிழ்நாட்டுல குடிமராமத்து பணிகள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குடிமராமத்து. குடிமராமத்து பணிகள் என்று அழைப்பார்கள். இங்கிலீஷ்லயும் குடிமராமத்துனே பேர் வந்துருச்சு, குடிமராமத்து. Basically, it is actually a desiltation process and wetland preservation. சிம்பிளா சொன்னா wetland preservation. ஈரநிலங்களை பாதுகாப்பதுதான் குடிமராமத்துன்னு சொல்லுவாங்க. டீசில்டேஷன் தூர்வார சொல்லுவாங்க. அப்போ இது உலகம் ஃபுல்லா இது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு சில கோட்ஸ் வேணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்றது. புரியுதா நான் சொல்றது? ராம்சார்
அப்படி பாதுகாக்கப்பட்ட நிலங்களை, சரியா, பாதுகாக்கப்பட்ட நிலங்களை ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ராம்சார் சைட்ஸ், ராம்சார் பகுதிகள் அப்படின்னு அழைப்பாங்க. பாருங்க, வெப்சைட்டே என்ன இருக்கு? ramsar.org அப்படிதான் இருக்கு. இதான் வெப்சைட், ramsar.org. இதுக்குன்னு தனியா உலக ஈரநிலங்கள் தினம் அப்படின்னே ஒரு என்ன இருக்கு? ஒரு தினம் இருக்கு, வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே. உலக ஈரநிலங்கள் தினம் 2 பிப்ரவரி, Feb 2, உலக ஈரநிலங்கள் தினம். அப்ப இதோடைய வேலை என்ன? ஈரநிலங்களை பாதுகாக்கிறது. எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? உருவெடுத்தாங்க. எப்போ இது நடந்தது? எப்போ இந்த மாநாடு நடந்தது? 1971. கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு? பல வருடங்கள் ஆயிடுச்சு. 50 வருஷம் ஆக போகுது. 50 வருஷம் மேலே ஆயிடுச்சு. எத்தனை நாடுகள் இதுல கலந்து கொண்டது இருக்கு? 178 நாடுகள் கலந்துருக்கு. அப்ப இதுல இந்தியா ஒண்ணா இல்லையா? ஒண்ணு. உலகம் ஃபுல்லா எத்தனை ஈரநிலங்கள் இருக்கு? 2500க்கும் மேற்பட்ட ஈரநிலங்கள் இருக்கு. 2500க்கும் மேற்பட்ட ஈரநிலங்கள் இருக்கு. இதெல்லாம் ஈரநிலங்கள்ல வரும் அப்படின்னு கேட்டா பாருங்க, லேக்ஸ், ரிவர்ஸ், ஊற்றுன்னா அக்யூஃபர்ஸ். பவள பாறைகளும் வருது. பவள பாறைகள், கழிமுகங்கள், எஸ்டுவரிஸ், கழிமுகங்கள், மேன்க்ரூவ்ஸ், சதுப்பு நில காடுகள். எப்படி கொஸ்டின் வரலாம்? ஏன் இது முக்கியம்னா, இந்தியாவில தமிழ்நாட்டுல அதிகமான ஈரநிலம் இருக்கு. அப்போ ஈரநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சரியா? தமிழ்நாட்டுல இந்தியாவிலே அதிகமான ஈரநிலங்கள் கொண்ட மாநிலம் எது? தமிழ்நாடு. அப்ப ஈரநிலம் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். லேக்ஸ், பாண்ட், அக்யூஃபர்ஸ் என்ன சொன்னேன்? ஊத்து, அக்யூஃபர்ஸ். அப்புறம் மேங்க்ரூவ்ஸ், மேங்க்ரூவ்ஸ்னா சதுப்பு நிலக்காடுகள். கோரல் ரீஃப்ஸ்னா பவளப்பாறைகள். எஸ்டுவரிஸ்னா கழிமுகம். ஆறு கடல்ல போய் கலக்கிற இடத்துக்கு பேர் கழிமுகம்னு சொல்லுவாங்க. ஆறு இப்படி கடல்ல போய் கலக்கிற இடத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வி வடிவில் என்ன பண்ணும்? ஒரு வி வடிவில் ஒரு ஓப்பனிங் ஓபன் பண்ணும். ஆறு கடல்ல கலப்பதற்கு முன்னால் இப்படி வி வடிவில் ஒரு வாய், சரியா, திஸ் இஸ் கால்ட் மவுத், ரிவர் மவுத், ஆற்று வாயை உருவாக்கும். அந்த இடங்களை கழிமுகங்கள் சொல்லுவாங்க. கழிமுகங்கள் பொதுவாகவே இந்தியாவுடைய மேற்கு கடற்கரைகளை உருவாகும். மேற்கு கடற்கரை, வெஸ்ட் கோஸ்ட். கழிமுகங்கள் பொதுவா கிழக்கு கடற்கரையில உருவாகாது. ஈஸ்ட் கோஸ்ட்ல கழிமுகங்கள் உருவாகாது. இது கூற்று கேள்வியா கேட்பாங்க. கழிமுகங்கள் மேற்கு கடற்கரை, அது ஏன் அப்படின்றது அப்புறம் சொல்றேன், இப்ப நமக்கு டைம் இல்லை. ஓகேவா? சரி, 1971 என்ன பண்ணாங்க? கொண்டாந்தாங்க. சொல்ல விளங்குதா? ராம்சார் கன்வென்ஷன்ஸ். ரைட். இது உலக அளவுல இந்தியான்னு எடுத்துக்கிட்டா இந்தியால எத்தனை நிலம் இருக்கு அப்படின்னு கேட்டா, உலகத்துல 2500க்கும் மேற்பட்ட இருக்கா? இந்தியால எவ்வளவு இருக்கு? 98 இருக்கு. இந்தியால எத்தனை இருக்கு? 98. தமிழ்நாடு, அடுத்து தமிழ்நாடு. என்ன சொன்னேன்? தமிழ்நாட்டுல உலகத்துல அதிகமா இருக்குன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல என்ன இருக்காங்க? ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்காகவே தனியா ஒரு வாரியமே இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி. தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு தனியாவே என்ன இருக்கு? ஒரு வாரியம் இருக்கு. பாருங்க. சோ எந்த மாநிலங்கள்ல, எந்த மாவட்டங்கள் அதிகமான ஈரநிலங்கள் இருக்கு?
கடற்கரை, ஆமா கடற்கரை சமவெளி. இதுக்கு பேர் என்னன்னா கோஸ்டல் பிளைன்ஸ். கோஸ்டல் பிளைன்ல அதிகமா இருக்கு. கோஸ்டல் பிளைன் இல்லாம பிற இடங்கள் எது? பிற மாவட்டங்கள் எது? நீலகிரி, இது என்ன ஈரோடு, இது என்ன திருப்பூர். நீலகிரி, ஈரோடு, திருப்பூர். திருப்பூர் என்ன இருக்கு? நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம். என்ன சார் பறவைகள் சரணாலயமா? இவ்வளவு நேரம் ஈரநிலம் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் ஏரி கம்மா அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். பறவை எங்க வரும்? பறவை எங்க உட்காரும்? பறவைகள் என்ன மலைக்கு மலைக்கு மேல அதிகமா பறவைகள் இருக்குமா? இல்ல பறவைக்கு தேவையான மீன், அந்த தவளை இதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொக்கு, நாரை இதெல்லாம் எங்க வரும்? ஏரி பக்கம் தானே இருக்கும். அப்போ ஈரநிலங்கள் வேற எதுக்கும் பயன்படுது? பறவைகளுடைய வாழ்விடமாவும் இருக்கு. அப்போ நமக்கு ஒரே கலர் ரெண்டுமாங்க. ஈரநிலங்களை பாதுகாத்தா பறவைகளை பாதுகாத்த மாதிரி அது நமக்கு. ஆமா, அதனால பறவைகள் சரணாலயங்களாக அறிவிக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே என்னவாதான் இருக்கும்? ஈரநிலமாவா தான் இருக்கும். பறவைகள் சரணாலயமா. ஆமா. அப்ப திருப்பூர் என்ன இருக்கு? நஞ்சராயன். நஞ்சராயன். ஈரோடுல என்ன இருக்கு? வெள்ளோடு. ஈரோடு, வெள்ளோடு. ஈரோடு, வெள்ளோடு. நீலகிரில இருக்கு லாங்வுட் ஷோலா. லாங்வுட் ஷோலா. நீலகிரியில என்ன இருக்கு? நீலகிரியில லாங்வுட் ஷோலா. ஷோலானா டெம்பரேட் ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஆல்பைன்னா மலைகள், டெம்பரேட்னா கொஞ்சம் குளிரா இருக்கும் அர்த்தம், கொஞ்சம் கூல். அப்ப மலைகள் மேல ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பகுதிகளில் உருவாகிற எவர் கிரீன் ஃபாரஸ்ட், பசுமை நிற காடுகள். அந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னா சூரிய வெளிச்சம் தரையில படாது. ஏன்? மேல ஃபுல்லா மூடிடும், உள்ள இருட்டா இருக்கும். அந்த மரமே என்ன பண்ணிடும்? ஆமா, பசுமை நிற காடுகள். அப்போ என்னென்ன சொன்னேன்? டெம்பரேட் ஆல்பைன் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். ஜில்லுன்ற இடத்துலதான் வளரும், மலை மேலதான் வளரும், பசுமையா இருக்கும், அது ஒரு காடு. சரியா? நீலகிரி லாங்வுட் ஷோலா ஃபாரஸ்ட். ஈரோட்ல ஈரோடு வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். திருப்பூர்ல நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம். சரி, அந்த மாதிரி எத்தனை இருக்கு? சரியா? எத்தனை இருக்கு? 20 இருக்குல்ல. எது பெருசு அப்படின்னு கேட்டா கல்ஃப் ஆஃப் மன்னார். இருக்குல்ல எது பெருசு? கல்ஃப் ஆஃப் மன்னார் தான் இருக்குல்ல பெருசு. மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா. சரி, மன்னார் வளைகுடானா கடல் கிட்டத்தட்ட இல்லையா? இதுதான் மன்னார் வளைகுடா, இது கடல். அப்ப நம்ம சொன்ன ஈரநிலங்கள் லிஸ்ட்ல இங்க என்ன இது வரும்? ஏரி வருமா? குளம் வருமா? என்ன வருங்க? கழிமுகங்கள் சொன்னீங்களே சார். இப்பதானே சொன்னேன் தமிழ்நாடு கிழக்கு பக்கம் இருக்கு, கிழக்கு கடற்கரையில கழிமுகம் வராதுன்னு தானே நான் சொன்னேன். அது கழிமுகம் சொல்றீங்களே. கோரல் ரீஃப்ஸ். தமிழ்நாட்டுல பவளப்பாறைகள் இந்த இடத்துல இருக்கு, புரியுதா? பவளப்பாறைகள் இருக்கு. அதனால பவளப்பாறைகளும் ஈரநிலங்கள் தான் அப்படின்னு நான் இப்பதானே சொன்னேன். அப்ப கல்ஃப் ஆஃப் மன்னார் தான் இருக்கலே பெருசு. பாருங்க, இதான் சைஸ்ல பெருசு. ஆக நம்மளே இப்ப என்ன பார்த்துட்டோம்? எவ்வளவு பார்த்துட்டோம்? 4 பார்த்துட்டோமா? சரி, கடற்கரை மாவட்டமா இருந்தாலும் எந்தெந்த மாவட்டங்கள்ல ஈரநிலம் இல்லை? குறிப்பா பாருங்க. என்ன இல்லை? இது என்ன மாவட்டம்? தூத்துக்குடியில இல்லை. தூத்துக்குடியில இல்லை. தூத்துக்குடியில இல்லை. அப்போ இந்த முதல்ல இந்த மேப்பை எடுத்து தமிழ்நாடு மேப்பை உறைஞ்சி இந்த மாவட்டங்களுடைய பேரை உரைங்க. சரியா? அந்த மாவட்டங்களுடைய பேர் உரையும் பொழுது அந்த மாவட்டத்துக்கு நேராவே, சரியா, மாவட்டத்துக்கு நேராவே, உதாரணத்துக்கு அரியலூர்
இது வந்து அரியலூர். அரியலூர்னு போட்டு காரை காரை வேட்டி பறவைகள் சரணாலயம் அப்படின்னு எழுதணும். நான் சொல்றது புரியுதா? சென்னைன்னு போட்டு பள்ளிக்கரணை ரிசர்வ் மார்ஷ் சதுப்பு நில பகுதிகள். செங்கல்பட்டுன்னு போட்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லி ஒரு மேப் ஒண்ணு போட்டுடலாமா? என்னப்பா ஒரு மேப் ஒண்ணு போட்டுடலாம் தானே? ஒரு மேப்பு ஹோம்ஒர்க்கா போட்டீங்கன்னா என்ன புரியுதா? புரிஞ்சுச்சா? 1971 ராம்சாருங்கிற ஈரான் நாட்டுல இருக்கக்கூடிய இடத்துல உலகத்துல இருக்கக்கூடிய 168 நாடுகள் ஒன்னா கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் என்ன முடிவு? ஈரநிலங்கள்லாம் பாதுகாப்பு. எதெல்லாம் ஈரநிலங்கள் லிஸ்ட் கொடுத்துட்டேன்னா அப்ப ஆப்ஷன்ல கேட்கலாம், கீழ்கண்டவற்றில் எது ஈரநிலம் அல்ல அப்படின்னு ஒண்ணு கேட்கலாம். சரி, கீழ்கண்டவற்றில் எது ஈரநிலம் அல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது பதில் சொல்லிடுவீங்களா? இந்தியாவில் எத்தனை ஈரநிலம் இருக்கு? 98. தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கிற எது பெருசு? கல்ஃப் ஆஃப் மன்னார் தான் பெருசு. சரியா? கல்ஃப் ஆஃப் மன்னார் தான் பெருசு. ஓகே. சோ இத பத்தி கண்டிப்பா கேள்வி எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு தான் அதிகமா இருக்கு. இப்ப ரீசெண்டா நீங்க நியூஸ்லயும் அடிப்படுகிற வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ். இப்படித்தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். சொல்றது புரியுதா? நீங்க எப்படி முன்னாடி நீங்க சும்மா ஒன்லைனர் மாதிரி அப்படி படிக்கக்கூடாது. ஒண்ணு பார்த்தா அது சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாஸும் பார்த்துட்டீங்களா? எப்ப ஆரம்பிச்சான், எப்படி ஆரம்பிச்சான், எதுக்கு ஆரம்பிச்சான், யாருக்கு பயன்படுது, why, when, how. மேப் எப்பயுமே பிக்டோகிராஃபிக்கா படிங்க. வரைபடங்களாகவும் உருவங்களாகவும் அப்படி படிச்சீங்கன்னா தான் மனசுல பதியும். அப்புறம் நம்பர்ஸ், எத்தனை வருஷம் பாருங்க, 1971 எதெல்லாம். அப்ப இப்படி படிச்சீங்கன்னா ஹாலிஸ்டிக்கலா முழுமையான நடப்பு நிகழ்வுகள் படிக்கிற மாதிரி ஆகும். சரியா? ராதர் சும்மா ஒன்லைனரா படிக்கக்கூடாது. இது நடந்துச்சு அது நடந்துச்சு. ஏன்னா இவ்வளவும் நியூஸ்ல வராது. நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தகவல் தான் சொல்லுவான். ஈரநிலங்கள் வந்து பாதுகாக்கணும், ஈரநிலங்களை கட்டுமானங்களை கட்டக்கூடாது. இப்ப சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை, சரியா? பள்ளிக்கரணையில இருக்க 2 பிரச்சனைனா, பள்ளிக்கரணை ஃபுல்லா குப்பையை போட்டு வச்சுட்டாங்க. குப்பை மேடா இருக்கும். சரியா? குப்பை அந்த இடத்த ரோடு கிராஸ் பண்ணினாலே நாரும். சரியா? அந்த இடத்துல மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் போகும்போது நைட் ரொம்ப அவதியா இருக்கு பெண்களுக்கு டிராவல் பண்றதுக்கு. சரியா? நாய்கள் ரொம்ப தொந்தரவுகளா இருக்கும். யாராவது போனீங்கன்னா தெரியும், குப்பை மேடா இருக்கு. பிளஸ் அது இன்னொரு சைடு என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல ஃபுல்லா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப என்னாச்சு, பள்ளிக்கரணை பிளாட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால இப்ப வெள்ளம் வந்தோம், சென்னையில வெள்ளம் வந்த போது முதல்ல எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம்? பள்ளிக்கரனாலதான் தண்ணியே பூந்துருக்கும். அப்போ வெட்லேண்ட் ப்ரிசர்வேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை என்ன பண்ணிருக்கலாம், தவிர்த்திருக்கலாமா இல்லையா? அப்போ அதிகாரிகளாக நீங்க போகும்போது எந்த இடம் ஒரு வெட்லேண்ட் உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல வெட்லேண்ட் எது வருதுன்னா நீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நாளைக்கு ஆபீசர்ஸா நீ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கலாம். சரியா? ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். என்ன இருந்தாலும், இல்ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம். எங்க இருந்தாலுமே கண்டிப்பா அந்த நிலம், நீங்க இருக்கிற இடத்துல நிலம் ஒண்ணு இருக்கும்ல, அது உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அப்ப அந்த நிலத்துல அது ஈரநிலமா இல்ல விவசாய நிலமா, சரியா, இல்ல பில்டிங் கட்டுறதுக்கான டிடிசிபி அப்புறம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, எப்படி கொடுக்கலாம் அப்படின்லாம் நீ வினவரத்துக்கு இந்த டேட்டா ரொம்ப அவசியம். என்னப்பா சரிதானே? அப்போ என்ன டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுல இது பொறுப்பு? அவ்வளவு மறந்தாச்சு. தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி வெப்சைட்டே தனியா இருக்குப்பா. சரியா? வெப்சைட் என்ன இருக்கு, தனியா இருக்கு. அப்ப 20மே ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? கொஞ்சம் கஷ்டம் தான். 20மே ஞாபகம் வச்சு கஷ்டம் தான். ஆனா அதை ஒரு வாட்டி படமா வரைஞ்சிட்டு வந்தேன்னா அட்லீஸ்ட் 4ல ஏதாவது இது வாய்ப்பு இல்ல, இது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எலிமினேட் பண்றதுக்காவது உனக்கு என்ன இருக்கும், ஒரு ஹைண்ட் சைட் இருக்கும். நமக்கு என்ன எக்ஸாம்ல ஃபில்லப்ஸா கேட்கறான், 2 செமஸ்டர் ஆன்சர் தானே கேட்கறான். அப்ப எது வராதுன்னு தெரியும், எது வரும்னு தெரியுதை விட எது வராதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அறிவு உனக்கு அதிகமா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? You should know the knowledge of elimination rather than choosing it. Don't expect this exam to be a choose exam. This exam is an elimination exam. You should recognize pattern. எது இருக்க வாய்ப்பு இருக்கு, எது இருக்க வாய்ப்பு இல்லை, இது வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் எக்ஸாமே அட்டன் பண்றே தவிர்த்து கரெக்டா நாளை பார்த்து இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ற மாதிரி 30 கொஸ்டின் தான் வரும்.
மிச்சம் இருக்கிற 170 கொஸ்டினும் நீ எலிமினேட் பண்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? அதனாலதான் இந்த எக்ஸாம் கொஸ்டின் ஈஸியா இருக்கும், ஆப்ஷன் தான் டஃபா இருக்கும். ஓகேவா? ரைட். சோ இந்த மாதிரி நம்ம மேலும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.